ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெறும் ஒரே பொருள் வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். 2-3 மாதம் வரைக்கும் கூட நம்ம இது கெடாமல் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். தோலெல்லாம் நிற்கிட்டு ஒரு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நீங்கள் பெரிய ஓட்டை இருக்கிறதுல நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு துருவி எடுக்கணும். இருக்கிறதுல பெரிய சைஸ் ஓட்டை இருக்கிற இடத்துல துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். எல்லா உருளைக்கிழங்குமே இதே போல் துருவி எடுத்துக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் தண்ணியிலே தான் துருவணும். நீங்கள் வேறு பிளேட்டில் துருவிட்டு தண்ணியில் போடுறதுக்குள்ளே கருப்பாயிடும். இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை 2-3 தடவை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இன்னொரு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு பொறுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய மாவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை கூட நீங்கள் கழுவி எடுக்கலாம். இன்னொரு தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றி, அதாவது கரெக்டாக தண்ணி ஊற்றாமல் எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் இதில் நம்ம துருவி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம துருவின உருளைக்கிழங்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும். லேசாக பொங்கி வர சமயத்தில் நம்ம இதை அப்படியே நம்ம இறக்கிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்துடணும். இல்லைனா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ஒரு தடவை பொங்கி வந்துட்டு இந்த சமயத்தில் செக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு சுத்தமான துணியில் நம்ம போட்டுக்கலாம். ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா தள்ளி பரப்பி விட்டுட்டு இது கரெக்டாக ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல வெயில் அடித்தா ஒரு நாளே போதும். அதிகபட்சம் 2 நாள் வரைக்கும் காய வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு எடுக்கலாம். ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாள்லேயே காஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா முறுமுறுப்பாக இருக்குன்னு. நம்ம எப்போவுமே வெயில் காலம் வந்துட்டாலே வடகம் அப்பளம்லாம் செய்வோம். நம்ம அரிசி மாவு ஏதாவது மாவில் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீப்பாக கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா உங்களுக்கு முறுமுறுப்பான சிப்ஸாக கிடைக்கணும். நீங்கள் உருளைக்கிழங்கை கட் பண்ணி டேரெக்டாக சிப்ஸ் போட்டிங்கன்னா இவ்வளோ கிறிஸ்பியாக வராது. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இதில் அவங்களுக்கு பிடிச்ச மசால் பொடி போட்டு தரலாம். சாட் மசாலா இல்லை பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.